என்னண்ணா 2-3 நாளாக ஃபோனை காணோம், ஆளை காணோம், என்னாச்சு? சார் நம்ம விருகம்பாக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு பாலாலய நிகழ்ச்சி நடக்குது. அப்படியா? ஆமாம், அதுக்காக அதோடைய நிகழ்ச்சியில் இருந்ததுனால சரி எதுவும் சரியாக செய்ய முடியல. சரி தொடர்ந்து கண்டிப்பாக ஃபோனும் பண்ண முடியாமல் ஆகிப்போச்சு. அந்த நிகழ்ச்சி இது நடந்தது. என்ன சாமி? நம்ம மகா காளியம்மன் சொல்லிட்டு காளியம்மனுடைய கோவில். அது ரொம்ப பழமையான கோவில், கிட்டத்தட்ட ஒரு 100 வருட பழமையான கோவில். அப்படியா? ஆமாம், அதோடைய இது ரொம்ப பள்ளமாக ஆகிப்போச்சு கோவில். அதை இப்போது அதோட கோவிலுடைய உயர்த்தி மேலே மட்டத்தை உயர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரம் உயர்த்தி அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஓகே. அதுக்கு பாலாலய நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுக்கு அந்த ஏற்பாடில் இருந்துட்டு இருந்து சார். இது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட தெரு பேர் காளியம்மன் கோவில் தெரு தான். இந்த தெரு நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிற மெயின் ரோட்லேருந்து ஆரம்பிக்கிற அந்த இடம் கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட்டில் முடியுது. இந்த ரோடு இங்கே இந்த பக்கம் ஆர்காட் ரோட்டில் முடியும். இந்த கோயம்பேடு ரோட்டில் ஆரம்பிக்கிற ரோடு வடபழனி போரூர் போகக்கூடிய ஆர்காட் ரோட்டில் முடியும். அந்த அளவுக்கு ஒரு பழமையான கோவில். இந்த தெரு முழுக்குமே காளியம்மன் கோவில் தெரு தான். இதோட பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடோடைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, பஸ்டெல்லாம் வெளியில் வருது பாருங்கள். அதோட வெளியில் வர வழியும் சேரக்கூடிய இடம் இதே காளியம்மன் கோவில் தெரு வழி தான். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆர்சி போட்டிருப்பாங்க. பஸ்ஸெல்லாம் வெளியில் வரக்கூடிய இடம் இது. தவிர்த்து இந்த ரோடு நேராக நம்ம காளியம்மன் கோவில் தெருவில் நம்ம கோயிலாண்ட வந்தால் முடியும். கோயம்பேடோட போலீஸ் ஸ்டேஷனும் இதே தெருவில் தான் இருக்குது. நம்ம பூ மார்க்கெட்டும் இதே தெருவில் தான் இருக்குது. இது எல்லாமே சேரக்கூடிய ஒரு இடம் நம்ம காளியம்மன் கோவில் தெருவில் தான். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கோவில் இது. சரி, பாலாலயம்னா என்ன? பாலாலயம்னா நம்ம இப்போது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க 8 மாதம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி யாகம்லாம் வளர்த்து அம்மனை அங்கேருந்து எடுக்கணும். ஏன்னா உயர்த்தி எடுக்கிறதுனால அம்மனை அந்த இடத்துலேருந்து எடுக்கணும். அதனால இந்த யாகம்லாம் நடத்தி அந்த யாகத்தில் கலசெல்லாம் வச்சு கும்பாபிஷேகத்துக்கு உடைய விஷயம் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நடக்கும். அந்த கலச தண்ணி எடுத்துன்னு அந்த ரூமில் ஒரு இதுக்குன்னு தனியாக வைக்கக்கூடிய ஒரு ரூமில் வச்சுட்டு நம்ம அம்மன் விநாயகர், ஆஞ்சநேயர், முருகர் இவங்க எல்லாருடைய சக்தியும் ஒரு அத்தி மரத்தால் ஆன அந்த உருவத்தை வரைஞ்சி அந்த சக்தியெல்லாம் இறக்கி அந்த ரூமில் எடுத்து வச்சுட்டு இந்த 8 மாதம் முடிகிற வரையும் அதில் தான் இந்த பூஜை புலஸ்தானம்லாம் நடக்கும். அப்படியா? இந்த கலசத்தில் வர தீர்த்தம், இப்போ எடுத்துன்னு போகிற தீர்த்தம் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் விநியோகிப்பாங்க. ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடத்தினா எப்படி இருக்குமோ அதுக்கான பலன் இதில் எல்லாமே உண்டு. இந்த அத்திமரத்தாலான அந்த படங்களை எல்லாமே வரைஞ்சி அதை பூஜை ரூமில் வச்சு இந்த 8 மாதமும் அம்மனுக்குரிய என்னென்ன விஷயங்கள் செய்வோமோ அது எல்லாமே இங்கே இந்த இதில் நடக்கும். இதை தவிர்த்து ஹிந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில் தான் இது. அப்படியா? ஆமாம், இந்த கோவிலுக்குரிய அதிகாரிகள்லாம் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அதிகாரி குடிங்க. இந்த கோயிலோட ட்ரஸ்ட் இருக்குது இந்த கோயிலுக்கு, மகா காளியம்மன் பக்தஜன சபான்னு. அந்த நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து தான் இதை பண்ணுறது. இந்து அறநிலைத்துறையுடைய அதிகாரிகளுக்கு மரியாதை செலுத்தி நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதெல்லாம் வழி அனுப்பிச்சி வச்சாங்க. இது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில்.